Taste the Daily. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த சில செய்திகளை சிலவரி செய்திகளாக தற்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சீரானதை அடுத்து சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலங்காயம் பேரூராட்சி பகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட அரசு குப்பை அள்ளும் வாகனம் அங்கிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இரும்பு கடையில் விற்கப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. விடியா திமுக அரசின் அதிகாரிகள் மெத்தனப்போக்குடன் செயல்படுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உடைந்த நிலையில் உள்ள தரைப்பாலம் சரி செய்யப்படாததால் இறந்தவரின் உடலை எடுத்துச் செல்ல சிரமப்படும் கிராம மக்கள் விடியா திமுக அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நூல் விலையை கிலோவிற்கு 7 ரூபாய் குறைத்து நூற்பாலைகள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளன. அதன்படி 1 கிலோ 10வது நம்பர் கோம்பு நூல் 175 ரூபாய்க்கும், 16ஆம் நம்பர் 185 ரூபாய்க்கும், 40ஆம் நம்பர் 293 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் சோமையம்பாளையம் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மக்கள் விரோத விடியா திமுக அரசு உள்ளாட்சியில் நல்லாட்சி என கூறிவிட்டு தங்களை வஞ்சிக்கும் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் சாய ஆலைகள் கழிவுநீரை சுத்திகரிக்காமல் திறந்துவிடும் நீரால் நிலத்தடி நீர் மாசுபட்டு நிறம் மாறி தோல் நோய்கள் ஏற்படுவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பலமுறை புகார் அளித்தும் திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டம் தான்தோன்றிமலை பேருந்து நிறுத்தம் அருகே சாக்கடைகள் அடைத்துக் கொண்டதன் காரணமாக கரூர் திண்டுக்கல் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் கழிவு நீரால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயத்தில் மக்கள் பயணிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விடியா திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே கீழையூர் காலனியில் ரத்து செய்யப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கக் கோரி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் பட்டினி போராட்டம் நடத்தினர். பலமுறை மனு அளித்தும் விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் கட்டுப்பாடின்றி இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் செல்லும் இளைஞர்களால் தொடர் விபத்துகள் ஏற்பட்டு வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இளைஞர்களை கட்டுப்படுத்த காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பெரியதாளை கடற்கரையில் 1 டன் எடை கொண்ட கொம்பு திருக்கை மீன் மீனவர் வலையில் சிக்கியது. 56,000 ரூபாய்க்கு மீன் ஏலம் போனதால் மீனவர் மகிழ்ச்சி அடைந்தார். திண்டுக்கல்லில் தனியார் பொறியியல் கல்லூரி மற்றும் பள்ளி ஆகிய 2 இடங்களில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக இமெயிலில் மிரட்டல் வந்ததை அடுத்து சோதனையில் புரளி என தெரியவந்தது. திருவாரூர் நகராட்சியுடன் விளமல், தண்டலை உள்ளிட்ட 7 ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். வரிச்சுமை, 100 நாள் வேலை போன்ற வேலை வாய்ப்புகளும் பறிக்கப்படும் என குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே எருதுவிடும் திருவிழாவில் காளைகள் அடித்து துன்புறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 60க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தங்களுக்கு அடிப்படை வசதி வேண்டி மாவட்ட ஆட்சியரிடமும் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்திலும் மனு அளித்தனர். கோவை மேட்டுப்பாளையம் அருகே மின்சாரம் தாக்கி கைகளை இழந்தவர் தனது மகன் மகளின் படிப்பு செலவிற்கு உதவி செய்யுமாறு மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியில் வாராந்திர மக்கள் குறைதீர்வு நாள் முகாம் நடைபெற்றது. இதில் மகளிர் உரிமை தொகைக்கு பலமுறை மனு அளித்தும் கிடைக்கவில்லை எனவும் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்குவதாக விளம்பர மாடல் அரசு தம்பட்டம் அடிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் நகராட்சியுடன் சேலை, காக்கலூர் உள்ளிட்ட 9 ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பெண்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதனால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் அடுத்த நயப்பாக்கம் கிராமத்தில் குடியிருப்பு பகுதி மற்றும் சாலைகளில் திரியும் குரங்குகளின் தொல்லையால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடி இடையில் சேதமடைந்த நிலையில் உள்ள வாய்க்கால் பாலத்தை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.